வாழ்க்கையில ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குமா? கிடையவே கிடையாதுன்னு. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா ஏன் சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோக்குறாங்க? எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்பது ஒரே நேரம் தான், 24 மணி நேரம் தான் பொதுவா எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுது. அப்படிங்கும்போது ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில தோக்கிறதையும் பார்க்குறோம். ஆக்சுவலா மீனிங் அது தோற்பது கிடையாது, அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். என்ன அவங்களுடைய வெற்றி என்பது தள்ளி போடப்படுகிறது, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப ஏன் இது நம்மளால ஒரு வெற்றியை ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்குள்ள நம்ம நினைக்கக்கூடிய நேரங்கள்ல நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியல? சிந்திச்சு பார்த்துருக்கோமா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்மளால அந்த வெற்றியை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, அதற்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான காரணமா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளாம இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒய் பிகாஸ் காலையில அந்த ஒரு 5 மணி அதுக்குள்ள அது ஓகே, 4 மணிக்கு எந்திரிக்கலனாலும் பரவாயில்ல, கடைசிக்கு அந்த 5 மணி அப்படிங்கிற அந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தில் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது மிக தூய்மையான காற்றா இருக்கும். இது மற்ற சயின்டிஸ்டோ மற்ற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு உண்மை. இதை தாண்டி அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றலை கொண்ட ஒரு நேரமாகத்தான் அந்த நேரம் இருக்கு. இன்னும் நம்மளுடைய இந்த பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரெயினுக்கு தேவையான ஒரு ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய அந்த அலைவரிசை எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர்லி மார்னிங்ல தான் இருக்கு. கண்டிப்பா இதுவுமே நம்ம ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4 மணிக்கு இதை விட கூடுதலான பவர். இது ஹிந்துஸ் எப்படி சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது நினைச்ச விஷயங்கள் கிடைக்கும், எந்திரிச்சு ப்ரேயர் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ முஸ்லீம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா தஹஜத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ தஹஜத்தில் கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஜ்ர் வரும், அந்த ஃபஜ்ர் நேர வக்து தொழுகை தொழுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா மதங்கள்லையுமே இந்த அதிகாலை நேர பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கு. எங்க மதத்துல மட்டும்தான் இருக்கு, உங்க மதத்துல மட்டும்தான் இருக்குங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா இறைவன் என்ன சொல்றான், சீக்கிரமா எந்திரிச்சிங்கன்னா காலையில அந்த பியூரான ஒரு காற்று இருக்கும், பியூரான ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்க பிரெயினுக்கு தேவையான, நீங்க உங்களுடைய ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்னா, நிச்சயமா அந்த காலை நேர அதிகாலை நேர அந்த சூழ்நிலையில தான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கறதுனாலதான் சீக்கிரமா எந்திரிங்கன்னு இறைவனே சொல்றோம். பட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்தாலும் நம்மால் காலையில் எழுந்திருக்க முடிவதில்லை. அப்போ எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் தூங்கிடுறேன், என்னுடைய வேலை உடல்நிலை சரியில்லை, மனசு சரியில்லை, என்ன வேணாலும் நம்ம காரணம் சொல்லிட்டு போகலாம். பட் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லட்டுமா, ஆச்சரியப்படக்கூடிய உண்மை, இந்த பிரெயின்ஸ் பார்த்தீங்களா, இந்த பிரெயின் என்ன சொன்னாலும் இந்த உடம்பு கேட்கும். நம்ப முடியலையா? உங்கள் கை வலது கை தூக்குங்களேன், வலது கை தூக்கிட்டீங்களா, உங்களுடைய இடது கை தூக்குங்களேன், தூக்கிட்டுமா, உங்களோட நீங்கள் இப்போ தூக்கியிருப்பீங்க. அப்போ நம்ம சொன்னால் நம்ம கை கேட்குது அப்படிங்கும்போது, நம்ம சொன்னால் நம்ம உடம்பு கேட்காதா? இந்த உடம்பு இந்த கையில் தானே இருக்குது. இது ஈஸியான விஷயம்னு சொல்லுவீங்க, எனக்கு புரியுது, இது ஈஸியான மேட்டருமா, நீ சொன்னால் உடனே செஞ்சிடலாமா. ஆனால் காலையில் உடம்பு தூக்குறது தாம்மா பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இந்த ஃபிக்ஸ் தான். இங்கே நம்ம மைண்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோதான் லிமிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி வானத்துக்கு எல்லையே இல்லையோ அதே மாதிரி நம்முடைய இந்த பிரெயினுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் எல்லையே இல்லை, அது பேராற்றல் நிறைந்தது. நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில பெருசா சாதிச்சவங்க அத்தனை பேருமே அவங்களுடைய பிரெயினை சரியான முறையில பயன்படுத்தினவங்க தான். இப்போ சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அந்த வாழ்க்கையில உச்சபட்சமா ஜெயிச்சவங்களுடைய பிரெயின் கூட 100% யூஸ் பண்ணப்படலையாம், ஒரு 13% தான் அதிகபட்சமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாத்துக்கோங்களேன். 13% யூஸ் பண்ணதுக்கே அவ்வளோ பெரிய வெற்றி அவங்களால குவிக்க முடியுது. அவங்க இப்ப வரைக்கும் நம்ம அவங்களுடைய பேர் சொல்ற அளவுக்கு ஒரு விஷயங்களை, சாதனைகளை அவங்களால செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாதா? சைக்காலஜில ஒரு கோட் சொல்லுவாங்க, நீங்க ஒரு விஷயத்த ஒரு மனிதனால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு மனிதனால ஒரு விஷயத்த பண்ண முடியும்னா அதே விஷயத்த இன்னொரு மனிதனாலும் ட்ரை பண்ண முடியும். ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும், முயற்சி செஞ்சாதான் எல்லாத்துக்குமே விஷயம். ஸோ என்ன பண்றீங்கன்னா, அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வைங்க. நான் உங்க ரதீஷா, சோல் கோச். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்றேன், த டெய்லி மிராக்கிள் அப்படிங்கக்கூடிய கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகாலை நேரம் 5 மணி டு 6 மணி வரைக்கும் உள்ள ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ்.
ஒரு கண்டினியூஸாக ஒரு 21 டேஸ் நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை நம்ம காண முடியும். இன்னொன்று, நமக்கு ஒரு புதிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்முடைய பிரெயினை வந்து ரீவயர் பண்ணுறோம். ஓகேவா? கரெக்டாக நம்ம நார்மலாக இருக்கிற அந்த ஹேபிட்லேருந்து அதை ரீவயர் பண்ணும்போது ஆஃப்டர் 22 டேஸ், அந்த 22nd டே வரும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுறதை உங்களால் உணர முடியும். So if somebody is interested to join in my class, kindly contact me. நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த அதிகாலை நேரத்தை வந்து பயனுள்ள நேரமாக மாற்றுவோம். வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குவிப்போம். தேங்க்யூ ஸோ மச்.